அடுத்தது இன்னொரு சந்தேகம். சரிங்க தம்பி, இந்த 5 விஷயத்தை மாத்தனா எல்லா வியாதி குணமாயி ஆரோக்கியமாயிருன்னு சொல்றீங்களே, ஊர்ல எல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் மாத்திட்டோம்னா இனிமேல் டாக்டரே வேண்டாமா, ஹாஸ்பிட்டலே வேண்டாமா, மருந்து மாத்திரையே வேண்டாமா, ஆபரேஷனே வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா எல்லாம் வேணும். நான் ஒண்ணு வேண்டான்னு சொல்ல. ஓகேங்க, நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்றீங்க, எல்லா உறுப்பு புதுசா மாறிடுச்சு, சௌக்கியமா நிம்மதியா இருக்கிறீங்க. பங்காளி பிரச்சனை வந்துருச்சு, சொத்து தகராறு, கத்தி எடுத்து கண்ணில் சொருகிட்டாரு உங்க தம்பி. உட்கார்ந்துட்டு எனக்கு செவி வலி தொடு சிகிச்சை தெரியும்னு உட்கார்ந்துருந்தீங்கன்னா கண்ணு முடிஞ்சு போயிடும். அப்ப ஹாஸ்பிட்டல் போகணுமா? டாக்டர் கத்தி எடுத்து ஆபரேஷன் பண்ணி மருந்து மாத்திரை போட்டு அனுப்புவாரா? எனக்கு தெரியுமா? இப்ப சொல்லுங்க, டாக்டரின் தேவை வேணுமா வேண்டாமா? தேவை. ஒரு கம்பி எடுத்து கிட்னில சொருகிடுறாங்க, உடனே உட்கார்ந்துட்டு எனக்கு அனாட்டமிக் தெரப்பி தெரியும்னு உட்கார்ந்துருந்தீங்கன்னா கிட்னி முடிஞ்சு போயிடும். அப்ப கிட்னி டாக்டர் வேணுமா? இங்க ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்ல போறேன். கத்தி எடுத்து கண்ணில் சொருகுனா கண் டாக்டரை போய் பாருங்க. ஆனா கிட்ட பார்வை, தூர பார்வை, குளுக்கோமா கண்ணில் புற வருது இல்லையா, இதை உலகத்தில் எந்த கண் டாக்டராலையும் குணப்படுத்த முடியாது. அது வேற, இது வேற. கம்பி எடுத்து கிட்னில சொருகுனா கிட்னி ஸ்பெஷலிஸ்ட போய் பாருங்க. ஆனா உலகத்தில் எந்த ஒரு கிட்னி ஃபெயிலியரையும் எந்த ஒரு கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டராலையும் குணப்படுத்த முடியாது. ஏன்னா அது காரணம் 5, கிட்னி கிடையாது. துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டாங்க, சுட்ட உடனே குண்டு போயிடுச்சு. ஏய் என்னையா சுடுற, என்ன ஹீலர் பாஸ்கர் ரொம்ப நல்லா தெரியும், கூட இருந்து போட்டோ எடுத்துக்க சொல்லி பாருங்க, செத்து போயிருவீங்க. அவன் என்ன பண்ணுவான், யாரும் அந்த ஹீலர் பாஸ்கர்னு பேர் ஞாபகம் வச்சு நேர்ல வந்து என்னையும் சுட்டுட்டு போயிடுவான். தேவையா எனக்கு இது? துப்பாக்கில சுட்டாலாம் நம்ம டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. அப்ப ஹாஸ்பிட்டல் போகணுமா, டாக்டர் வேணுமா? புரிஞ்சுக்குங்க, எதுக்கெல்லாம் போகணும் எதுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு பார்க்கலாமா? நோய்கள் 2 வகைப்படும். உள்ளிருந்து வர்றது, வெளியிருந்து வர்றது. கத்தியில குத்துறது, துப்பாக்கில சொல்றது, கம்பி எடுத்து குத்துறது, ஆக்சிடென்ட், எமர்ஜென்சி, பாம்பு கடிக்குது, மண்டை உடையுது, கை உடையுது, பிறக்கும் போதே சில உறுப்புகள் இல்லாம பிறக்கிறது, பிறக்கும் போதே சில உறுப்புகள் உணவா பிறக்கிறது, இப்படி மீட்டிங் வந்து உட்கார்ந்துட்டு தூங்குறது, இவங்களுக்கெல்லாம் டாக்டர் வேணும். புரிஞ்சுக்குங்க, எதுக்கு வேணும் எதுக்கு வேண்டாம்னு பார்த்துக்கலாம். நோய்கள் 2 வகைப்படும். உள்ளிருந்து வருது, வெளியிருந்து வருது. இப்ப எல்லாரும் யோசிங்க, உங்களுக்கு சுகர், பிபி, ஆஸ்மா, தைராய்டு இந்த மாதிரி நோய் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யோசிங்க. யாராவது கத்தி எடுத்து குத்துனாங்களா இல்ல துப்பாக்கில சுட்டாங்களா? ஒண்ணும் பண்ணல. இல்ல, அது தானா வந்துச்சா? வெளியிருந்து ஒரு பொருள் வந்து அட்டாக் பண்ணாம தானா வந்த வியாதிகளுக்கு இது 5 தான் காரணம். இதை சரி பண்ணா சரியா போயிடும். பட் வெளியிருந்து வர ஆக்சிடென்ட், எமர்ஜென்சி, பாம்பு கடிக்குது, கத்தி எடுத்து குத்துறது, துப்பாக்கில சுடுறது போன்ற பிறக்கும் போதே சில உறுப்புகள் ஊனமா பிறக்கிறது, இவங்கெல்லாம் கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போகணும். நானும் போவேன். எப்போ தேவை இருந்தா போகணுங்க, சும்மா போக கூடாது. அதனால இனிமேல் ஹாஸ்பிட்டல் போங்க வேண்டாம்னு சொல்ல, எதுக்கு போகணும் நாம தான் முடிவு பண்ணணும். எல்லாத்துக்கும் ஓடக்கூடாது. டாக்டரின் தேவை நமக்கு தேவை. நான் வந்து மற்றவங்க மாதிரி மைக் பிடிச்சிட்டு எதுக்குமே போகாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். சில நேரங்களில் அவங்க தேவைப்படுறாங்க. குழந்தை பிறக்கும் போதே ஒரு பிரச்சனை பிறந்துருச்சு, அது சரி பண்ணலன்னா உயிர் போயிருந்தா அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணித்தானே ஆகணும். அப்ப நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்க கூடாது. என்ன சொல்றேன்னா, பல பேர் நான் ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிறீங்க. நான் சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்றேன், நாம் ஆரோக்கியமா இருக்கணுமா, அதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுங்க. ஆக மொத்தம் என்ன சொல்ல வரேன்னா, 195 வியாதிகளுக்கு டாக்டர் தேவையில்லை, மருந்து மாத்திரை தேவையில்லை. 105 வியாதிக்கு மட்டும்தான் டாக்டர் மருந்து மாத்திரை வேணும். அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு செலவு மிச்சம். கடைசி பாயிண்ட், தனித்தனி உறுப்புகளில் வரும் வியாதிகளுக்கு தனித்தனி வைத்தியம் கிடையாது. புரிஞ்சுக்கங்க, கண்ணில் நோய் வந்தா கண் டாக்டரை பார்க்கிறோம், மூட்ல வந்தா ஆர்த்தோ பார்க்கிறோம், ஹார்ட்ல வந்தா இருதய ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கிறோமா? இதுவே எனக்கு உடன்பாடு இல்லைங்க. எப்படி? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். காலையில் இட்லி சாப்பிட்டீங்கல்ல, ஒண்ணு பண்ணுங்க, இட்லி எடுத்து வாயில போட்டீங்க பாருங்க, இந்த இட்லி கண்ணுக்கு போய்க்கோ, இந்த இட்லி காதுக்கு போய்க்கோ அப்படின்னு யாராவது சாப்பிட்டு காமிக்க முடியுமா? ஒண்ணு பண்ணுங்க, தண்ணி எடுத்து குடிச்சிட்டு தண்ணி இந்த மூட்டுக்காலுக்கு போ, இது ரொம்ப நேரம் தாகமா இருக்கு, நீ இந்த மூட்டுக்காலுக்கு போக கூடாது, நான் 2 நாளா சரியா பேசிக்கிறது இல்ல, டூ விட்டுருக்கேன்னு சொல்ல முடியுமா? மூச்சு காத்து இழுக்கும் பொழுது ஒன்று பண்ணுங்க, கிட்னி நீ எடுத்துக்கோ,
லிவர் இப்போ உனக்கு, பேங்க்ரியாஸ் இரு உனக்கு தருவேன், தரமே விட்டுருவேன், எடுத்துக்கோ அப்படி சொல்ல முடியுமா? அப்போ சாப்பாடு சாப்பிட்டா, தண்ணி குடிச்சா, மூச்சு காத்து இழுத்தா எல்லா உறுப்புக்கும் சமமா போகுதா? தனித்தனியா அனுப்ப முடியுதா? இல்ல. அப்ப தனித்தனி உறுப்புக்கு சாப்பாடு தண்ணி மூச்சு காத்து அனுப்ப முடியாதப்ப ட்ரீட்மெண்ட் மட்டும் எப்படி அனுப்ப முடியும்? யோசிங்க, புரிஞ்சுக்கங்க. தனித்தனி உறுப்புக்கு தனித்தனி சிகிச்சை எல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டா, நமது உடம்பு என்பது கோடிக்கணக்கான செல்களால் உருவாக்கப்பட்டது. இப்போ ஒரு ஊர்ல ஹெலிகாப்டர்ல மேல இருந்து பாருங்க, என்ன தெரியும்? நிறைய வீடும் நிறைய ரோடும் தெரியுமா? ரோடு தான் ரத்த நாளம், சரிங்களா? அந்த வீடு தான் செல். கற்பனை பண்ணுங்க, நமது உடம்புங்கிறது கோடிக்கணக்கான செல்களால் உருவாக்கப்பட்டதுங்க. நீ நினைக்கிற மாதிரி நம்ம உடம்புல கண்ணு காது மூக்கு கிட்னின்னு உறுப்பெல்லாம் இல்லைங்க. சயின்டிபிக்கா சொல்லிட்டா கோடிக்கணக்கான செல்கள் ஒன்னு சேர்ந்தா அதுக்கு பேரு திசுக்கள். கோடிக்கணக்கான திசுக்கள் ஒன்னு சேர்ந்தா அதுக்கு பேரு உறுப்பு, ஆர்கன். நிறைய உறுப்புகள் ஒன்னு சேர்ந்தா மண்டலம், சிஸ்டம். இரத்த ஓட்ட மண்டலம், ஜீரண மண்டலம், நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், மண்டலங்கள். மண்டலங்கள் ஒன்னு சேர்ந்தா மனிதன். இங்க பாருங்க, மைக்ரோஸ்கோப் வச்சு முடி, கண்ணு, காது, மூக்கு எங்க வேணாலும் பாருங்க, எல்லா உறுப்புக்குள்ளேயும் செல்லு தாங்க தெரியும். புரிஞ்சுக்குங்க, நல்லா சொல்ற கேட்டுக்குங்க. நமது உடம்பில் உறுப்புகளே கிடையாது. முதல்ல கோடிக்கணக்கான செல்களும் பல லட்சம் கிலோமீட்டர் தூரம் உள்ள ரத்த நாளங்களும் ஒன்னு சேர்ந்த ஒரு தொகுப்புக்கு பேர் தான் உடம்பு. பாருங்க, நமது உடம்பில் எந்த இடத்துல மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தாலும் செல்லு தான் தெரியும். எல்லா செல்லும் ஒரே மாதிரி இருக்குங்க. எப்படி இருக்கும்? ஒரு ஃபுட்பால் மாதிரி இருக்கும். ஃபுட்பால்ல மேல தோல் இருக்கு இல்லையா, அதுக்கு மெம்பரைன் பேரு. எல்லா செல்லுக்கும் மெம்பரைன் இருக்கும். எல்லா செல்லுக்குள்ளேயும் சைட்டோபிளாசம் இருக்கும். எல்லா செல்லுக்குள்ளேயும் ஒரு நியூக்ளியஸ் உட்கரு இருக்கும். எல்லா நியூக்ளியஸ்குள்ளேயும் டிஎன்ஏ, ஆர்என்ஏ இருக்கும். எல்லா குரோமோசோம் 23 ஜோடி குரோமோசோம் இருக்கும். அதுக்குள்ள டிஎன்ஏ, ஆர்என்ஏ இருக்கும். அதுக்குள்ள ஜீன்ஸ் இருக்கும். அதுக்குள்ள இறை துகள் இருக்கும். புரிஞ்சுக்குங்க, உடம்பு இவ்வளவுதாங்க. நமது உடம்புங்கிறது கோடிக்கணக்கான செல்களாலும் பல லட்சம் கிலோமீட்டர் தூரம் உள்ள ரத்த நாளங்களாலும் உருவாக்கப்பட்டது. எல்லா செல்லும் ஒவ்வொரு செல்லும் வேற வேற வடிவத்தில் இருக்குங்க. ஒன்னு வட்டமா இருக்கும், சதுரமா இருக்கும், நீளமா இருக்கும். புரிஞ்சுக்குங்க, வேற வேற கலர்ல இருக்கும், வேற வேற வேலையை பார்க்கும். கண்ணில் உள்ள செல்கள் பார்க்கிற வேலையை பார்க்குதா? காதில் உள்ள செல்கள் கேட்கிற வேலையை பார்க்குதா? இப்ப ரகசியம் சொல்ல போறேன். எல்லா செல்களும் உருவத்தால் வேற, நிறத்தால் வேற, செய்கிற வேலை வேற, ஆனா எல்லாத்துடைய கட்டமைப்பும் ஒண்ணுதான். எல்லா செல்லும் ஒரே மாதிரிதான் சாப்பிடும், ஒரே மாதிரிதான் தூங்கும், ஒரே மாதிரிதான் செத்து போகும். இப்போ நான் ஒவ்வொரு செல்லை பத்தியும் பேச போறேன். சில பேர் யோசிக்கலாம், தம்பி நான் மூட்டு வலிக்குன்னு வந்தேன், 10 நிமிஷத்துல சரி பண்ணி அனுப்புறதை விட்டுட்டு உட்கார்ந்துட்டு செல்லை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க. இங்க பாருங்க, இத்தனை வருஷமா உயிரோட வாழ்ந்துட்டோம், நம்ம உடம்புக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாம வாழ்ந்துட்டோம். இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி உட்கார்ந்து பொறுமையா சொன்னதும் இல்லைங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. அதனால என்னமோ உட்காந்து கேளுங்க, புரியுதோ இல்லையோ சும்மா காதுல வாங்கி வச்சுக்கங்க. ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சாதான் நாளைக்கு நான் சிகிச்சை பத்தி பேசுவேங்க, அப்ப புரியும். நல்லா கேட்டுக்குங்க. ஒரு செல்லு ஃபுட்பால் மாதிரி கற்பனை பண்ணுங்க. அந்த தோல் இருக்கு இல்லையா, அதுல ஒரு கதவு இருக்குங்க. அந்த கதவை திறக்கும். ஒரு செல்லு எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்ல போறாங்க. இப்போ ஒரு செல் எப்படி வேலை செய்யும் தெரிஞ்சிருச்சுன்னா எல்லா செல்லும் அதே மாதிரி தான் வேலை செய்யும். நல்லா கேளுங்க, ஒரு செல் எப்படி வேலை செய்யுது? கதவை திறந்து ரத்தத்துல கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம் சுத்திட்டு இருக்குமா? நல்லா கேளுங்க, ஒரு செல் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, கதவை திறந்து ரத்தத்துல ஆக்சிஜன் அப்படிங்கிற காத்தையும் சர்க்கரை அப்படிங்கிற விறகையும் எடுத்துட்டு வருது. நம்ம செல்லுக்குள்ள மைட்டோகாண்ட்ரியான்னு ஒரு ஸ்டவ் இருக்குங்க. அந்த ஸ்டவ்ல சர்க்கரை தான் விறகு. சர்க்கரையை வச்சு ஆக்சிஜன் வச்சு எரிக்கும். எரிக்கும் போது ஒரு சூடு வருமா, ஒரு தீ வருமா? அந்த தீ என்ன தெரியுமா? அந்த நெருப்பு ஒரு வெப்ப சக்தியை உருவாக்கும். அந்த வெப்ப சக்தி என்ன பண்ணும்? ஒரு பிராண சக்தியை உருவாக்கும். நல்லா கேட்டுக்குங்க, ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு செகண்டும் முடி முதல் உள்ளங்கால் வரை எல்லா செல்லும் சர்க்கரையும் ஆக்சிஜனையும் வச்சு எரிச்சு பிராணசக்தியை உற்பத்தி பண்ணது. அந்த பிராணசக்தி மூலமாதான் எல்லா செல்களும் வேலை செய்யுது. கண்ணுக்குள்ள ஆக்சிஜனும் சர்க்கரை போய் தான் கண்ணு பார்க்கிற வேலையை பார்க்குது.
காதுக்குள்ள ஆக்சிஜன் சர்க்கரையும் போகுதா, கேட்கிற வேலையை பார்க்குது, வயிற்றுல ஜீரண வேலை பார்க்குது. புரிஞ்சுக்குங்க, எல்லா செல்லுக்கும் ஒவ்வொரு செகண்டும் ஆக்சிஜன் வேணும், ஒவ்வொரு செகண்டும் சர்க்கரை வேணும். நீங்க செக் பண்ணி பாருங்க, ஒருத்தர் எப்ப மயக்கம் போட்டு விழுகிறாரு? மூச்சு காத்து அடைச்சு வச்சா மயக்கம் வந்துடுது. சுகர் லோவா இருந்தா, சுகர் கம்மியா இருந்தா மயக்கம் வருதா? அப்ப யோசிச்சு பாருங்க, நமது உடம்புக்கு ஒவ்வொரு செகண்டும் தேவைப்படுற பொருள் சர்க்கரையும் ஆக்சிஜனும். இப்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், நல்லா கேட்டுக்குங்க. நம்ம சாப்பிடுற சாப்பாடு இருக்கு இல்லையா, வாயில, வயிற்றுல, குடல்ல ஜீரணமாகி ரத்தத்துல கலக்குது. என்ன கலக்குது? சாப்பாட்டுல என்ன இருக்குது? கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபேட், ஃபைபர் இருக்கா? எல்லாரும் நல்லா கவனிங்க. சாப்பாட்டில் உள்ள சத்து பொருள்கள் வாயு, வயிறு, குடல்ல ஜீரணமாகி ரத்தத்துல கலக்குதா? இப்ப ரத்தத்துல சாப்பாடு சுத்திட்டு இருக்கா? ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போகுதா? ஒவ்வொரு செல்லு வீடு மாறி கற்பனை பண்ணுங்கன்னு சொன்னா கதவை திறக்குதா? கால்சியம் அயன் சோடி உள்ள போகுதா இல்லையா? நல்லா கேட்டுக்குங்க. ஒரு செல்லுக்குள்ள சக்கரை போகுது இல்லையா? உள்ள போய் எரிஞ்ச உடனே அது என்னவாகும்? யூரியாவா மாறிடும். அப்போ கெட்ட பொருளா வெளியே வருதா? கெட்ட பொருள் ரத்தம் வழியா வந்து மலமா போகுது. புரிஞ்சுக்குங்க, நம்ம சாப்பிடுற சாப்பாடு வாயில, வயிற்றுல, குடல்ல ஜீரணமாகி ரத்தத்துல கலக்குது. அது சுத்திட்டு போய் எல்லா செல்லுக்குள்ளேயும் போகுதா? உள்ள போகும்போது நல்ல பொருள், வெளியே வரும்போது கெட்ட பொருள். இந்த கெட்ட பொருள்கள்லாம் வெளியே வந்துதான் மலமா போகுது. நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா, எங்க போகுதுன்னு தெரியுமா? குடிக்கிற தண்ணி சிறுநீரகம், கிட்னிக்கு போகுது. கிட்னி என்ன பண்ணுது? தண்ணியில் உள்ள எல்லா நல்ல பொருளையும் உறிஞ்சு ரத்தத்துக்கு நல்ல தண்ணி கொடுக்குது. ரத்தத்தில் நல்ல தண்ணி சுத்திட்டு இருக்கா? ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் தண்ணி போகுதா? உள்ள போகும்போது நல்ல தண்ணி, உள்ள போய் யூஸ் பண்ண கெட்ட தண்ணியா? அதுக்கு பேர் யூரின். இங்க பாருங்க, ஒவ்வொரு செல்லும் யூரின் போகுது. அந்த யூரின் ரத்தம் வழியா வந்து யூரினரி பிளட் இருக்கு இல்லையா, மூத்திரப்பை, அங்க வந்து யூரினா போகுது. நாம போற யூரின் இருக்கு இல்லையா, அது எல்லா செல்லும் போன யூரினின் மொத்த தொகுப்பு. மூச்சு காத்து இழுக்கிறோமா, லங்ஸுக்கு போகுதா? நுரையீரல் என்ன பண்ணு தெரியுமா? காற்றில் உள்ள ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் எடுத்து ரத்தத்துல கலக்குது. இது சுத்திட்டு இருக்கா? ஒவ்வொரு செல்லுக்குள்ள ஆக்சிஜன் போகுதா? உள்ள போகும்போது ஆக்சிஜன், வெளியே வரும்போது கார்பன் டை ஆக்சைடா? அது ரத்தம் வழியா சுத்திட்டு வந்து மூக்கு வழியா வெளியே போகுதா? இப்ப எல்லாரும் யோசிங்க, இது எதுக்கு சொல்ல வரேன்னா, தனித்தனி உறுப்புக்கு தனித்தனி சிகிச்சை எல்லாம் உலகத்தில் கிடையாது. சாப்பாடு சாப்பிட்டா, தண்ணி குடிச்சா, மூச்சு காத்து இழுத்தா உறுப்புகளுக்கு போறதில்ல, ரத்தத்தில் கலக்குதுன்னு புரிஞ்சிருச்சா? ரத்தம் தான் எல்லா செல்லு கொண்டு போகுதா? உள்ள போகும்போது நல்ல பொருள், வெளியே வரும்போது கெட்ட பொருளா? அது ரத்தம் எடுத்துட்டு வந்து கழிவு பொருள் அனுப்புதா? இப்ப எல்லாரும் யோசிங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, தனித்தனி உறுப்புக்கு தனித்தனி சிகிச்சை கிடையாது. இது புரிஞ்சாதான் இனிமேல் நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு புரியும். அதுக்காக இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கிறேன். தனித்தனி உறுப்புக்கு தனித்தனி சிகிச்சை எல்லாம் கிடையாதுங்க. இப்ப எல்லாரும் நல்லா கவனிங்க, ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா எல்லா உறுப்புக்கும் வியாதி வருமா? ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லைன்னா எல்லா உறுப்பும் பாதிக்குமா? ரத்தத்தின் அளவு கம்மியா போனா எல்லா உறுப்பும் பாதிக்குமா? மனசு கெட்டு போனா எல்லா உறுப்பும் பாதிக்குமா? செல்களுக்கு அறிவு கெட்டு போனா எல்லா உறுப்பும் பாதிக்குமா? ஆக மொத்தம் உங்க உடம்பில் எந்த உறுப்பில் எந்த வியாதி வந்தாலும் இனிமேல் எங்கிட்ட தனித்தனி சிகிச்சை எல்லாம் கேட்காதீங்க. இந்த அஞ்சையும் சரி பண்ணா எல்லாமே சரியா போகும். நான் மறுபடியும் சொல்றேன், நமது உடம்பில் வரும் எல்லா வியாதிகளுக்கும் மொத்தம் 5 காரணம். இந்த 5ஐ சரி பண்ணா எல்லா உறுப்பும் புதுசா மாறிடும். தனித்தனி உறுப்புக்கு தனித்தனி சிகிச்சை கிடையாது. 360 வயசு வரைக்கும் நாம் உயிர் வாழலாம். எமர்ஜென்சி ஆக்சிடென்ட் மட்டும்தான் டாக்டர்கிட்ட போகணும். இதுதான் இதுவரைக்கும் நான் பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இப்போ நாம அடுத்த லெவலுக்கு போறோம்.